Hi friends, welcome to GD Law Series. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நீங்க கேட்டிருக்க क्वेश्चनக்கான ஆன்சரை தான் பார்க்க போறோம். அதாவது क्वेश्चन ஆன்சர் செக்ஷன் தான் பார்க்க போறோம். இத வந்து பார்ட் 1 பார்ட் 2 வந்து போட்டுருக்கேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மாலா மேடம் ஆனர்ஸ் தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வருமா? எஸ், தாராளமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து ஆனர்ஸ்க்கான தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வெளியிட்டு இருந்தாங்க. அதே போல் இந்த வருஷம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தமிழ். அக்கா இப்போ பாண்டியில் லா படித்தா தமிழ்நாட்டில் அட்வொகேட் பார் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணலாமா? எஸ், தாராளமாக பண்ணலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஜெயந்தி. அண்ணா என்னோட கட் ஆஃப் 81, எனக்கு ப்ரைவேட்டில் லா காலேஜில் சீட் கிடைக்குமா? 81% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணும்போது 5 இயர்ஸா 3 இயர்ஸா உங்களுடைய கட் ஆஃப் உங்களுடைய கேட்டகரியை மென்ஷன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் எனக்கு வந்து தெரியும். 81%க்கு ப்ரைவேட்டில் கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாமினி, தேங்க்ஸ், வெல்கம் யாமினி. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா அபிலதா. சிஸ்டர், நான் 3 இயர்ஸ் எல்எல்பி அப்ளிகேஷனில் பர்சன்டேஜில் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். யூனிவர்சிட்டிக்கு கால் பண்ணி கேட்டதுக்கு மெயில் அனுப்ப சொன்னாங்க. வெப்சைட்டில் இருக்க ஹெல்ப் டெஸ்கில் இருந்த இமெயிலுக்கு மெயில் பண்ணிட்டேன். கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே கரெக்ட் பண்ணிவிடுவாங்கல்ல. அதாவது எடிட்டிங் ஆப்ஷன்ன்றது 3 இயர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து அந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்கல. ஸோ அவங்களே வந்து எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து அவங்கக்கிட்ட எனேபிளாக இருக்குது. மோஸ்ட்லி வந்து எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது, அவங்க பண்ணிடலாம். ஹெல்ப் டெஸ்க்கை விட இன்னொரு வந்து மெயில் ஐடி இருக்குது. அந்த மெயில் ஐடியை நான் வந்து அபிலதா உங்களுக்கு வந்து நான் ரிப்ளேவில் கமெண்ட்ஸில் வந்து நான் தெரிவிக்கிறேன். அந்த மெயில் ஐடிக்கும் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை வந்து நீங்கள் அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த மெயிலை வந்து நான் அனுப்புகிற மெயில் ஐடிக்கும் வந்து நீங்கள் இன்னொரு மெயில் வந்து சென்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து இதில் விட அந்த மெயில் ஐடிக்கு இன்னும் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த மெயில் ஐடிக்கு இன்னொரு மெயில் சென்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரண்ட், சிஎஸ் ஆஸ்பிரண்ட். அக்கா, நான் 85% பிசி கேட்டகரி, எனக்கு தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் 5 இயர்ஸில் கிடைக்குமா அக்கா? வாய்ப்பு இருக்குது, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 85%க்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட்டில். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ராகேஷ் ரம்யா. கட் ஆஃப் எப்போ வரும் அக்கா? 5 இயர்ஸ்க்கு அப்ளிகேஷன் முடிச்சு 6 நாளில் வந்துடுச்சு. 3 இயர்ஸ்க்கு எப்போ அக்கா வரும்? ராகேஷ் ரம்யா, 3 இயர்ஸ்க்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், 31st வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இருந்துட்டு ஒரு 1 மந்த்துக்குள்ளே 1 மந்த் ஆர் 20 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஆனது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா சபரிநாதன். பிசி அதர் 78% இன் 3 இயர்ஸ் எல்எல்பி சீட் கிடைக்குமா கவர்மெண்ட் காலேஜில்? 78%க்கு பிசி கேட்டகரி இல்லையா, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி கவர்மெண்ட் காலேஜில். பட் கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சபரிநாதன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தமிழரசன். அக்கா, நான் 3 இயர்ஸ் எல்எல்பிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். சர்டிஃபிகேட் ராங்காக அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ என்னக்கா பண்ணுறது? ஆல்ரெடி வந்து நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் எப்படி அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஆனாலும் வந்துட்டு நீங்கள் எல்லாருமே வந்து தப்பு பண்ணிட்டு தான் இருக்கீங்க. தமிழரசன், நாளைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா யூனிவர்சிட்டிக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிவிட்டேன், என்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ அந்த மிஸ்டேக் அவங்களுக்கு தெரிவிங்க. அதுக்கான சொல்யூஷன்ஸ் அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு. இன்கேஸ் வந்து மெயிலில் அனுப்ப சொன்னாங்கன்னா அந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தினேஷ். உங்கள் தகவல் அனைத்தும் பயன் தரும் வகையில் உள்ளது, ஆனால் கொஞ்சம் மெதுவாக பேசி விளக்கம் அளிக்க வேண்டும் என சப்ஸ்கிரைபர் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே தினேஷ், கண்டிப்பாக வந்து ஸ்லோவாக அது நீங்கள் பார்த்த வீடியோன்றது ஸ்டார்டிங்கில் சேனல் ஓப்பன் பண்ண டைமில் வந்து போட்டிருந்த வீடியோ. ஸோ அதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் பேசியிருப்பேன். கண்டிப்பாக வந்து அதை சேஞ்ச் பண்ணிட்டேன். இன்னும் சேஞ்ச் பண்ணனாலும் கண்டிப்பாக நான் சேஞ்ச் பண்ணிக்குவேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா யூசிசி. அக்கா, நான் யூஜியில் 68 பிசி கம்யூனிட்டி கவுன்சிலிங்கில் ப்ரைவேட் காலேஜ் கிடைக்குமா அக்கா? ப்ளீஸ் ரிப்ளை.
3 இயர்ஸா 5 இயர்ஸான்னு தெரியல. நீங்கள் 68%க்கு கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா விக்னேஸ்வரி. தேங்க்யூ அக்கா, வெல்கம் விக்னேஸ்வரி. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா விஜயா. மேம் எனக்கு 8th செமஸ்டர் ரிசல்ட் வரல மேம். 3 இயர்ஸ் எல்எல்பிக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் கவுன்சிலிங் இல்லை ஓப்பன் பண்ணுவாங்கல்ல, என்ன கேட்குறீங்க மேம்? எனக்கு 8th செமஸ்டர் ரிசல்ட் வரல. ஓகே, இன்ஜினியரிங் பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள். மேம் 3 இயர்ஸ் எல்எல்பிக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் கவுன்சிலிங்கில் ஓப்பன் பண்ணுவாங்கல்ல, என்ன ஓப்பன் பண்ணுவாங்களா? அப்ளிகேஷன் மறுபடியும் ஓப்பன் பண்ணுவாங்களான்னு கேட்குறீங்களா? என்ன கேட்டுக்கிங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக கேளுங்க. விஜயா, உங்களுக்கு தான் சொல்கிறேன். ரிசல்ட் வரலன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும்னா 31st ரிசல்ட் வரலன்னா நீங்கள் அப்ளை இந்த இயர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இயர் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கோபி கிருஷ்ணா. மேடம் 3 வருட எல்எல்பிக்கு 67% கவர்மெண்ட் அஃபிலேட்டட் பிரைவேட் காலேஜ் சீட் கிடைக்குமா? ஸ்ரீராம் 67% என்ன கேட்டகரின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணலை. ஆனால் நான் பேசிக்காக சொல்ல போனால் 67க்கு வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே லோ தான். மேபி வந்து ப்ரைவேட்டில் கிடைக்கலாம், அதையும் வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா எஸ் காளியா. மேம் மார்க் தான் போட்டேன் மேம், மார்க் தான் போடணும், ஆனால் எனக்கு கிரேடில் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும் சொல்லுங்கள் மேம். கிரேடில் இருக்குன்னா உங்களுடைய மார்க் ஷீட் இருக்கு இல்லையா, மார்க் ஷீட்டுடைய பேக் சைடு திருப்பி பாருங்கள். உங்களுடைய கிரேடுக்கான மார்க்ஸ் வந்து உங்களுடைய மார்க் ஷீட்டுக்கு பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க. எல்லாருடைய செமஸ்டர் மார்க் ஷீட்லையுமே வந்து பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஏ கிரேட்னா ஏ கிரேடுக்கு வந்துட்டு 80 to 90, ஓ கிரேடுனா 90 to 100, அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய மார்க் ஷீட்டை வந்து திருப்பி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு கிரேடுக்கான மார்க்ஸ் அதில் இருக்கும், அதை வச்சு தான் நீங்கள் வந்து என்டர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல். ஹாய் மேடம், I have completed 12th in NIOS. I can apply for BA LLB next year. Please confirm madam. Hi friends.